தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கனமழை காரணமாக சேதமடைந்த சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 7 வருஷமா இருக்கிற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மழையை பார்த்ததில்ல. 92ல் இந்த மாதிரி ஒரு மழை வந்துச்சு. அது இதை விட பெரிய மழை. ஆனால் இப்போ நிறைய பாதிப்பு இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ள பார்த்துருப்பியா, அம்புட்டுமே தண்ணி இடிஞ்சு அம்புட்டுமே இதாகி போச்சு. நாங்கள் துணி கடை போட்டிருப்பேன். அந்த துணி கடையில் மண்ணு எல்லாத்தையும் வண்டி எல்லாத்தையும் அழிட்டு போயிடுச்சு. 32 வருஷம் நான் பென்ஷன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வெள்ளத்தை பார்க்கறது என் கண்ணில் இதான் பெரிய வெள்ளம். இந்த குளத்துக்கு நீங்கள் இது 2 ஆட்டர் போடையுது. இந்த குளத்துக்கு மண்ணை போட்டு தான் அந்த கரை உண்டாக்கியிருக்காங்க. இன்னி ஒரு கல் போட்டு குறை உண்டாக்குறது கிடையாது. அரசாங்கம் எப்படியாவது அது கல்லை போட்டு இந்த மக்களை அந்த விஷத்தை காப்பாற்றணும்னா கல்லை வச்சு கட்டி இந்த குளத்தை கரைப்படுத்தாச்சுன்னா இனிமேல் இது மாதிரி வெள்ளம் ஏற்படாது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் மாரிமுத்து இணைப்பில் இருக்கிறார். மாரிமுத்து, வணக்கம். குறிப்பாக செங்கோட்டை பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புக்காக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக கனிமொழி, தென்காசி மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையில் முற்றிலும் குறிப்பாக செங்கோட்டை பகுதி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது குளங்கள் உடைக்கப்பட்டதால் தஞ்சாவூர் குளம் உடைக்கப்பட்டு அந்த தண்ணீரானது தற்பொழுது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அந்த பிரதான சாலையான அதாவது தென்காசி மற்றும் செங்கோட்டை கேரள பகுதிகளை இணைக்கும் பிரதான சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தற்பொழுது நேற்றைய தினம் முழுவதுமே இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சியான ராம்குமார் அவர்கள் தற்பொழுது காட்டக்கூடிய காட்சியானது இந்த பிரதான சாலையில் பள்ளங்களும் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று வெள்ளநீர் இன்னும் வடியாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. இதனால் 2வது நாளாக செங்கோட்டை பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையானது தற்போது முற்றிலுமாக முடங்கியுள்ளது. மேலும் போக்குவரத்து மெதுமெதுவாக நகர்கின்றன. தற்போது வரை இந்த பகுதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியில் வெள்ள நீர் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறோம், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெள்ளத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் வெள்ள நீர் வடிய தொடங்கினாலும் முற்றிலும் இந்த பகுதியில் அந்த முன்னேற்பாடு பணிகளை அதாவது மேற்கொண்டு இந்த பகுதி மக்களை மீண்டும் இந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இங்கிருந்து அது காம்பவுண்ட் சுவர் உடைக்கப்பட்ட இடங்களிலிருந்து பொதுமக்கள் மற்றும் ஒரு சில பேர் குடியிருப்பு பகுதியில் வெள்ள சூழ்ந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு இடத்திற்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தற்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து தென்காசியிலிருந்து செங்கோட்டை மற்றும் கேரளாவுக்கு செல்லும் சாலைகள் பகுதியில் தற்பொழுது இந்த வாகனங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்துள்ளன. போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் இந்த பகுதிகளில் பாதிப்பு இடங்களில் முற்றிலுமாக அவர்கள் முழுவீச்சில் நேற்றிலிருந்தே இந்த பணியில் ஈடுபட்டுள்ள கனிமொழி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரிமுத்து.